Realme C2 தமிழில் ஃபஸ்ட் டைம் கவர் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரியல்மி ஈவெண்ட் போய் அட்டன் பண்ணியிருந்தேன் டெல்லியில். ஸோ ரியல்மி 3 Pro தான் ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபோன் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ யாருக்குமே வந்து ரிவ்யூ யூனிட் எங்களுக்கு அங்கே கொடுக்கவே இல்லை. இந்த ரியல்மி 3 Proக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இது வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு ரிவ்யூ யூனிட்டே கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ அங்கேயே வந்து மொபைல் வந்து பார்க்குறதுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மொபைலில் இருந்து ஒரு 1 hour வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கேட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அங்கே சில ஃபுட்டேஜ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஃபோனை பற்றினா ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு 6000 ரூபா ரேஞ்சில் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி சேனல். நான் சுகுமார். மொபைலோட டிசைன் அண்ட் ஓவரால் லுக் வைஸ் பார்க்கும்போது பேக் சைடில் டைமண்ட் கட் டிசைன் மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான் இருந்தாலும் இந்த டைமண்ட் கட் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ப்ளூ கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளாக் கலரை விட ப்ளூ தான் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நாச்சோடு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்குறதுக்கும் நல்ல பிரைட்டாக நல்லாவே இருந்தது நான் டிஸ்பிளே பார்க்கும்போது. ஸோ ஓவராலாக மொபைலோட லுக் நல்லா தான் இருக்குது. மொபைலோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் மைக்ரோ எஸ்பி போர்ட், ஸ்பீக்கர், 3.5 ஆடியோ ஜாக், மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு நம்ம போட்டுக்கலாம். ரெண்டுமே டியூவல் வோல்ட் சப்போர்ட்டோட தான் வருது. டாப்பை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுக்கல. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பேக் சைடில் ஆல்ரெடி இந்த டிசைனை பற்றி நம்ம பேசியாச்சு. இப்போது கேமராவை பொறுத்த வரைக்கும் டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.2ஓட வருது. அண்ட் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ மோஷன் வீடியோ இதில் ஷூட் பண்ண முடியுது. 1080 பிக்சலில் வீடியோஸும் ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் மொபைலோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டியூ ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. 6.1 inch HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. அண்ட் இதில் கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அண்ட் நாச் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஃபோட்டோஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நார்மலாக நல்லா தான் இருந்தது. பட் நம்ம ஃபுல் ரிவ்யூ அப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மொபைலோட OS அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஓன் கலர் OS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் அப்டேட் கலர் OS 6 தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு பை பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அப்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் வந்துட்டு அதிகமாக கலர் OS யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தனி ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Helio P22 2 GHz வந்துட்டு கிளாக் ஸ்பீடும் இருக்கிற மாதிரி இதை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தேன். ஃபாஸ்ட் நார்மலாக நல்லா தான் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஃபுல் ரிவ்யூ அப்போ நமக்கு டிவைஸ் வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4000 mAh பவரோட கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். ஸோ இதுவும் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் எந்த ஒரு மொபைல்லையுமே. அடுத்தது ரொம்பவே முக்கியமானது ப்ரைஸ் அண்ட் மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 6000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. அதுவே வந்துட்டு 3GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 8000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போ அவைலபிள் இருக்கும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மொபைலோட ரிவ்யூ யூனிட் நம்ம கிடச்சதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமா இல்லை இதை பற்றின கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.